ஹலோ ஆல், வெல்கம் டு இன்ஃபினிட்டி சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு டேஸ்டியான கிறிஸ்பியான ஃபிஷ் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னா பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நான் என்ன எடுத்திருக்கேன்னா, ஒரு 1/2 kg வாவல் மீன் எடுத்திருக்கேன். நீங்கள் என்ன மீன் எடுத்தாலுமே அதை வாஷ் பண்ணிவிட்டு அதில் ஒரு 1/2 ஸ்பூன் லெமன், 1/2 ஸ்பூன் உப்பு, 1/2 ஸ்பூன் மஞ்சப்பொடி அது எல்லாத்தையுமே போட்டு நல்லா ஒரு 1/2 அன் ஹவர் ஊற வச்சுக்கோங்க. இப்போது ஒரு சைடில் ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கோங்க. அதில் 1 ஸ்பூன் மசாலாத்தூள், 1 ஸ்பூன் வரமிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 1/2 ஸ்பூன் அரிசி மாவு, ஒரு தேவையான அளவு உப்பு, ஒரு 4 பல்லு பூண்டை நச்சு இடித்து வச்சுருக்கேன், அது 1 ஸ்பூன், 1 ஸ்பூன் அளவு சோம்பு முழுசாக சேர்க்காதீங்க, 1-2 நச்சுட்டு சேருங்க. அப்போ தான் மீன் அது பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் சாப்பிடும்போது டேஸ்ட்டாக இருக்கும். 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்தா தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம விட்ட எண்ணெயை வச்சே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க, உப்பு எல்லாம் சேர்ன மாதிரி. இப்போ தேவையான அளவு தண்ணீர் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க மீனெல்லாம் உள்ளே போட்டு மீன்லலாம் மசாலா நல்லா ஒட்டுற மாதிரி நல்லா பிசைஞ்சுக்கோங்க. எல்லா மீனையும் போட்டு நல்லா மீனில் மசாலா ஒட்டுற மாதிரி நல்லா இது பண்ணி வச்சுக்கோங்க. மசாலா 1-2 ஒட்டினாலே போதும். இப்போ முழுசாக ஒட்டினாலுமே அந்த இது பொரிக்கும் போது எல்லாமே தூளாக உடஞ்சிரும். இதை ஒரு பிளேட்டில் நல்லா காய வச்சுக்கலாம். 1 hour இது ஊறினா தான் மீன் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது தோசைக்கல்லை வச்சிடலாம். தோசைக்கல் நல்லா சூடானோன்னு நல்லா எண்ணெயை விட்டு எண்ணெய் நல்லா காஞ்சோன்னே ஒவ்வொரு மீனாக வச்சிடலாம். அதில் மீன் எப்போவுமே வச்ச உடனே திருப்பி போட்டுறாதீங்க. அப்படி திருப்பி போட்டிங்கன்னா மீனோட தோலெல்லாம் நல்லா பிஞ்சிரும், மசாலாலாம் நல்லா உதிர்ந்துடும். இப்போ நல்லா ஓரளவுக்கு பின்பக்கம் வெந்துருச்சு. அப்படியே திருப்பி விடுங்க. திருப்பி விட்டு 4 சைடும் வேகிற மாதிரி திருப்பி விடுங்க. நல்லா இந்த மாதிரி வர்ற அளவுக்கு நீங்கள் நல்லா வேக விடணும். லாஸ்ட்டில் லைட்டாக எண்ணெய் விட்டு கிறிஸ்பியானோன்னே அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ அதை நம்ம சர்வ் பண்ணிடலாம். டேஸ்டியான கிறிஸ்பியான ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி சூப்பரான இன்னொரு ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.